மேடம், நீங்க பாட்டுக்கு என்ன வந்து பார்த்தது, பணம் கொடுத்தது ரம்யா நம்பீசன் போய் சொல்லிட்டீங்க. நாளைக்கு உண்மையிலேயே அந்த ரம்யா நம்பீசன் வந்து பிரச்சனை பண்ணா என்ன மேடம் பண்றது? அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீ கவலைப்படாத. எப்படி மேடம் இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஏன்னா ரம்யா நம்பீசன் ஒரு ஆளே இல்ல, அது நான் கற்பனையா சொன்ன பேரு. அதனால எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சரிங்க மேடம். என்ன இந்த குரங்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்கா? ஒருவேளை நம்ம பேசின எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ? போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நான் ஒரு பிசினஸ் கால் பேசிட்டு இருந்தேன். அதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இல்லையே, நீ பிசினஸ் கால் பேசின மாதிரி தெரியலையே. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அப்படியே வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன மாதிரிலாம் இருந்துச்சு. ஏய், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்க பேசுறத ஒட்டி கேட்கறது தப்பு. அதுலயும் நான் பேசுறத டவுட் பட்டு கேள்வி கேட்கறது அதை விட தப்பு. நான் ஒன்னும் ஒட்டு கேட்கல. இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், அப்பதான் நீ இருக்கிறத பார்த்தேன். இது ஒன்னும் உங்க வீடு இல்லையே, எங்க வீடு. நீ உங்க வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தா நான் ஏன் கேட்க போறேன்? அபிராமி அம்மாவை தானே பார்க்க வந்த, அதான் பார்த்துட்டல, போக வேண்டியதானே. ஆமா, நீ பிசினஸ் பண்றவ தானே, அதெல்லாம் போய் பார்க்கவே மாட்டியா? உன்ன இங்கே ஓடி வர. ஏய், என்னையா நோஸ் கட் பண்ணிட்டு போற? உன்னை எப்படி கதற விட போறேன்னு பாரு. வணக்கம் சாமி. வணக்கம், வாங்க. ஒரு பூஜை பண்ணணும். என்ன பூஜை பண்ணணும்னு சொல்லுங்க, பேஷா பண்ணிடலாம். இது என் மருமகளோட தாலி. இவங்க தானே உங்க மருமக? நேக்கு நன்னா தெரியும், சொல்லுங்க. நான் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ தான் கழுத்துல இருந்த தாலியை கழட்டி என் காலடியில வச்சு நான் நல்லபடியா உயிர் பழைச்சு வந்தா என் கையால எடுத்து கொடுக்க சொல்லி என் பையன் மூலமா திரும்ப தாலி கட்டிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கா. இப்ப நான் நல்லபடியா பொழைச்சு வந்துட்டேன் சாமி. இவ வேண்டுதல நாளைக்கு நான் நிறைவேற்ற போறேன். நாளைக்கு வீட்டுல வச்சு இவளுக்கும் என் பையனுக்கும் திரும்ப தாலி கட்டுற சடங்கு செய்ய போறேன். அதனால இந்த தாலிய சாமி பாதத்துல வச்சு ஒரு பூஜை பண்ணி கொடுங்க. தான் மாமியாருக்காக தாலிய கழட்டி வச்சு வேண்டிட்ட மருமகளை இன்னைக்குதான் நான் பாக்குறேன். உங்க மருமக செஞ்சது பெரிய விஷயமா. தாலிய கொடுங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். ஓம் தேவ்யே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ, ஓம் யசோதா கர்ப்ப சம்போதாயே நமஹ, ஓம் நாராயண வரப்பிரியாயே நமஹ, ஓம் நந்தகோப குலஜாதாயே நமஹ, ஓம் மங்கள்யாயே நமஹ, ஓம் ஆகாச காமின்யை நமஹ. என் பொண்ணோடைய ஜாதகமும் மாப்பிள்ளையோடைய ஜாதகமும் இதுல இருக்கு, பார்த்து சொல்லுங்க. கொடுங்க. ஐயா, நாங்க ஏன் ஜாதகத்தை பார்க்க வந்தோன்ற காரணத்தை சொல்லிடுறோம். சொல்லுங்கம்மா. என் பொண்ணோட மாமியார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. டாக்டருங்க எல்லாருமே அவங்க உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அப்ப என் பொண்ணு அவ கழுத்துல இருந்த தாலியை கழட்டி மாமியார் காலடியில வச்சுட்டு மஞ்ச கயிறை மட்டும் கழுத்துல கட்டி வேண்டிக்கிட்டா. என்ன வேண்டிக்கிட்டாங்க? அவ மாமியார் நல்லபடியா குணமாயி பொழைச்சு வந்துட்டா. அவங்க கையாலேயே அவ கழட்டி வச்ச தாலியை எடுத்து கொடுக்க சொல்லி மாப்பிள்ளை கையால கட்டிக்கிறதா வேண்டிக்கிட்டா. இப்ப அவ மாமியாரும் நல்லபடியா பொழைச்சு வந்துட்டாங்க. நாளைக்கே என் பொண்ணுக்கு திரும்ப தாலி கட்டுற சடங்கு வச்சுக்கலான்னு சம்பந்தியம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் நீங்க ஒரு நல்ல நேரத்தை குறிச்சு கொடுக்கணும். அப்படியாம்மா? இருங்கம்மா, ஜாதகத்தை பார்த்துருவோம். ஓம் வாசுதேவ பகின்யை நமஹ,
கடவுளே, நான் உடம்பு சரியில்லாம இருந்தப்போ என் மருமக எனக்காக வேண்டிக்கிட்டு தாலியை கட்டி என் காலடியில வச்சுட்டு இப்ப வெறும் மஞ்ச கயத்தோட நிக்கிறா. ஓம் திவ்யாம்பரதராயே நமஹ. ஓம் கட்ககேட தாரிண்யே நமஹ. நாளைக்கு நான் தாலி எடுத்து கொடுக்க இவ கழுத்துல என் பையன் தாலி கட்ட போறான். அந்த கல்யாணம் எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். ஓம் சிவாயே நமஹ. ஓம் பாபதாரிண்யே நமஹ. என்னங்க இது? என்னங்க, ஜோசியர் முகமே மாறுது. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? எனக்கும் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. இரு, அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஓம் வரதாயே நமஹ. ஓம் கிருஷ்ணாயே நமஹ. கடவுளே, உன் கருணையால என் அத்தை நல்லபடியா பொழைச்சு வந்துட்டாங்க. அவங்களுக்காக நான் தாலியை கழட்டி வச்சு வேண்டிக்கிட்டப்ப எல்லாரும் அதை ஒரு மாதிரி அபசகுணமா தான் பார்த்தாங்க. என் தாலிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருங்கிற மாதிரி கூட பயமுறுத்தினாங்க. ஆனா நான் அதை அத்தைக்காக செஞ்சேன். எந்த பிரச்சனையும் வராதுன்னு உறுதியா நம்பினேன். ஓம் குமாரியே நமஹ. ஓம் பிரம்மச்சாரிண்யே நமஹ. என் நம்பிக்கை வீண் போகல. என் அத்தையை நல்லபடியா குணமாக்கி கொடுத்துட்டீங்க. இப்ப அவங்க மூலமா தாலியை எடுத்து கொடுக்க சொல்லி என் புருஷன் கையால என் கழுத்துல கட்டிக்க போறேன். ஓம் சதுர்புஜாயே நமஹ. முதல் தடவை என் புருஷன் தாலி கட்டினத இவங்களும் பார்க்கல. என் முகம் துணி போட்டு மூடி இருந்ததுனால என்னாலயும் அவர் தாலி கட்டினத பார்க்க முடியல. இப்ப எல்லாருக்கும் தெரியற மாதிரி இந்த தாலியை கட்ட போறாரு. இதுல எந்த பிரச்சனையும் வராம நீதான் பாத்துக்கணும். நீதான் துணையா இருந்து எங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். நல்லபடியா எந்த தடையும் இல்லாம இந்த தாலி என் கழுத்துல ஏறணும். நான் உன்னதான் நம்பியிருக்கேன் கடவுளே. ஓம் சதுர்பக்தராயே நமஹ. ஓம் கிருஷ்ணாயே நமஹ. ஓம் பாத்திரதாரிண்யே நமஹ. ஐயா, நீங்க மௌனமா இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. 2 பேர் ஜாதகத்திலையும் ஏதாவது பிரச்சனையா? நான் சொல்ல போறது கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயம்தான். அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோன்னு தெரியல. ஐயா, நீங்க இப்படி பீடிக்கே பேசுறதே எங்களுக்கு கொஞ்சம் கலக்கமா இருக்கு. என்ன விஷயம்னு கொஞ்சம் உடைச்சு சொன்னா பரவாயில்ல. உங்க பொண்ணோட ஜாதகத்தையும் பார்த்தேன், சோழியையும் உருட்டி பார்த்தேன். எதுவுமே சரியில்லைம்மா. ஐயா, ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். என்னையா சொல்றீங்க? உங்க பொண்ணு கழுத்துல ஒரு தடவை தான் தாலி ஏறும். அது ஏற்கனவே நடந்துடுச்சு. இன்னொரு தடவை அவ கழட்டி வச்ச தாலி அவ கழுத்துல திரும்ப ஏறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னையா எப்படி சொல்றீங்க? உங்ககிட்ட நல்ல நேரத்தை குறிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டா தாலியே கழுத்துல ஏறாதுன்னு குண்டை தூக்கி போடுறீங்களே. நான் சொல்லலைங்க, ஜாதகம் சொல்லுது. உங்க பொண்ணு கழட்டி வச்ச தாலி கழட்டி வச்சதுதான். அவ கழுத்துல திரும்ப ஏறாது. அப்போ என் பொண்ணு கழுத்துல தாலி இல்லாம வெறும் மஞ்ச கைத்தோட தான் காலம் பூரா இருக்கணுமா? அதாமா விதி. ஆண்டவனுடைய கட்டளைங்கிறப்போ நாம என்னமா செய்ய முடியும்? பூஜையை சிறப்பா செஞ்சிட்டம்மா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீங்க சொன்னது அந்த கடவுளே சொன்ன மாதிரி இருக்கு.
शीर्वशस्व मायुष्य आरोग्य भाविदा शोभमानं महीयते धान्यं धनं वसुं भगपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः सदमानं भवति सदायत् पुरुषः सदेन्द्रिये आयुष्येभेन्द्रिये प्रतिष्ठति दीर्घसुमङ्गले भव सर्वाभिषसिद्धिरस्तु सकलैश्वर्याभिवृद्धिरस्तु दीपा, इन्दम्मा. मनोवृद्धिरस्तु. ஐயா, என் பொண்ணு அவ மாமியார் பொழைக்கணும்ன்ற நல்ல விஷயத்துக்காக தான் தாலியை கழட்டி வச்சா. அவளுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய சோதனை? அம்மா, எந்த பொண்ணு செய்யாத ஒரு காரியத்தை உங்க பொண்ணு அவ மாமியாருக்காக செஞ்சிருக்கா. அவ செஞ்சது வீண் போகல, மாமியாரும் பொழைச்சிட்டாங்க. அவ கழட்டி வச்ச தாலி மறுபடியும் ஏறலன்னா என்னம்மா? அவ அந்த வீட்டு மருமக தானே, அதுல எந்த மாற்றமும் இல்லையே. ஐயா, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன், நாங்க செஞ்சிடுறோம். அப்படி ஏதாவது இருந்திருந்தா சொல்லிருப்பனம்மா. பரிகாரம் எதுவுமே இல்லம்மா. உங்க பொண்ணு வெறும் மஞ்ச கயத்தோட இருக்கணுங்கிறதுதான் விதி. அதை மாத்த யாராலையும் முடியாதுமா. அப்ப நாளைக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றீங்களா? அப்ப நான் சொன்னதை நீங்க நம்பவே இல்லையா? சரி, ஒண்ணு பண்ணுங்க. நாளை காலையில 9:10 நல்ல முகூர்த்தம் தான். பொண்ணும் மாப்பிள்ளையும் உங்க வீட்டுல தானே இருக்காங்க? ஆமாங்க. அப்ப அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நடக்குதான்னு பாப்போம். அப்படி நடக்கலன்னா நேரா என்கிட்ட வாங்க. நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன். ஐயா, அதை இப்பவே சொல்ல முடியாதுங்களா? எல்லாத்தையும் இப்பவே சொல்ல முடியாது. போங்க, முதல்ல இந்த கல்யாணம் நடக்குதான்னு பாப்போம். இந்தாங்க. சரி, நாங்க வரோங்க ஐயா. என்னங்க ஜோசியர் இப்படி சொல்றாரு? நம்ம பொண்ணுக்கு அவ கழுத்துல இருந்து கழட்டி வச்ச அந்த தாலி திரும்ப ஏறாதுன்னு சொல்றாரு. அவளுக்கு மட்டும் ஏங்க இப்படி அடுத்தடுத்து பிரச்சனையா வந்துட்டு இருக்கு? அவ எல்லாருக்கும் நல்லது தானே நினைக்கிறா. ஆனா அவ வாழ்க்கை மட்டும் ஏங்க இப்படி நல்லா இருக்க மாட்டேங்குது? இத பாரு ஜானகி, எனக்கு என்னவோ இந்த விஷயத்துல ஜோசியர் சொல்றது நடக்காதுன்னு தான் தோணுது. நம்ம பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு. இப்ப புதுசா ஒண்ணு நடக்கல. அதனால இப்ப எந்த தடங்களும் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சம்மந்தி அம்மா கிட்ட போய் ஜோசியர் குறிச்சு கொடுத்த நல்ல நேரத்தை சொல்லுவோம். அந்த நேரத்தில் நம்ம பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு நான் நம்புறேன். அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாத, புரிஞ்சுதா? என்ன யோசிக்கிற? சரிங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். வா போலாம். அத்தை, கோவில்ல தாலியை வச்சு பூஜை பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேம்மா, எந்த பிரச்சனையும் இல்ல. தீபாவோட அப்பா அம்மா ஜோசியரை பார்த்துட்டு வரேன்னு போனாங்களே, வந்துட்டாங்களா? இல்ல அத்தை, இன்னும் வரல. தீபா, தாலியை பத்திரமா எடுத்துட்டு போய் ரூம்ல வைமா. ஐயர் வந்து கேக்குறப்ப கொடுக்கணும். சரிங்க அத்தை. என்னமோ இவளுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் நடக்கிற மாதிரி இவ்வளவு அலப்பறைய கொடுக்கறாங்க, தாங்க முடியல. வந்துடுறேன் அத்தை. வாங்க வாங்க சம்பந்தி. ஜோசியர் பார்க்க போனீங்களே, என்னாச்சு? நல்ல நேரம் குறிச்சு வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டோம் சம்பந்தி. எந்த நேரத்துல பண்ணலான்னு சொன்னாரு? காலையில 9 to 10 நல்ல நேரமா இருக்கான், அப்ப வேணா வச்சுக்கங்கன்னு சொன்னாரு. அப்படியா? அப்ப அந்த நேரத்திலே விசேஷத்தை வச்சுக்குவோம்.
நாங்களும் கோவிலுக்கு போய் தாலியை வச்சு பூஜையெல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். மீனாட்சி, கேட்டல, நாளைக்கு 9லேருந்து 10:30க்குள்ள நல்ல நேரம். அந்த நேரத்துல விசேஷத்தை நடத்தி முடிச்சிடணும். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிடு. சரிங்க அத்தை. ஐசு, அத்தை, இந்த கல்யாணத்துக்கு தேவையான பூ, பழம், மாலை எல்லாம் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துரு. சரிங்க அத்தை. ஆனந்த், அம்மா. ஐயருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு கல்யாணத்துக்கு தேவையான சாமான்ல வாங்கிட்டு வந்துருப்பா. சரிம்மா. அருண், அம்மா. நீ இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் பாத்துக்கோப்பா. சரிம்மா, பாத்துக்கிறேம்மா. ஆ, மீனாட்சி, அப்புறம் என்ன சம்மந்தி, உங்க முகம் ஒரு வாட்டமா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? அது அது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சம்பந்தி. நீங்கள் தீபா கழுத்தில் தாலி ஏறணுங்கிறதுக்காக எவ்வளவு விஷயங்களை பார்த்து பார்த்து செய்கிறீங்க. ஒரு அம்மா மாதிரி நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்களேன்னு மலைச்சு போய் நிற்கிறா. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தீபா எனக்கு மக மாதிரி தான் சம்மந்தி. அவ என்ன அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்க்கறா. நான் உயிர் பொழைச்சு வரத்துக்காக அவ எவ்வளவோ விஷயங்களை செஞ்சிருக்கா. அவளுக்கு நான் இதை கூட செய்யலைன்னா எப்படி? நீங்கள் இப்படி சொல்கிறத கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சம்பந்தி. உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க இவ பாக்கியம் பண்ணியிருக்கணும். சம்பந்தி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. உட்காருங்க அத்தை. தீபா, இந்தம்மா. ஆனந்த், முதல்ல ஐயருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் டெக்கரேஷன் மீனாட்சி, பண்ணுவேன். என்னங்க? உன் மகம் ஆட்டமாக இருக்கிறத பார்த்து சம்பந்தி அம்மா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தியா, இதுக்கு தான் முகத்தை சோகமாக வச்சுக்காதுன்னு சொன்னேன். என்னால முடியலையேங்க. அந்த ஜோசியர் சொன்னதுதான் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. தீபா கழட்டி வச்ச அந்த தாலி திரும்ப ஏறாதுன்னு சொல்லிட்டாரே. வருத்தப்படாத ஜானகி, நம்ம பொண்ணு யாருக்கும் எப்பவும் துரோகம் பண்ணவே இல்லை. விரோதிகளுக்கு கூட நல்லது செய்யறதுதான் அவளுடைய சுபாவம். அவளுக்கு கெடுதல் நடக்கும்னு எனக்கு தோணலை. நாளை காலையில ஜோசியர் சொன்ன நேரத்துல அவ கழுத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம தாலி ஏறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால உன் முகத்தை உம்முன்னு வச்சுக்காம கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட இரு. வா போலாம். வாங்கம்மா, வாங்க. பட்டுப்புடவை செக்ஷன் எங்க இருக்கு? பட்டுப்புடவையா? அதோ அங்க இருக்கு பாருங்க. போய் பாருங்கம்மா. போங்க. சரி, வாமா. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, போய் பாருங்க. வாங்க மேடம், என்ன பாக்குறீங்க? முகூர்த்த பட்டுப்புடவை காட்டுங்க. சரி. தீபா, உனக்கு பிடிச்ச கலர்ல நல்லதா ஒரு பட்டுப்புடவை எடுத்துக்கோ. விலைய பத்திலாம் கவலைப்படாத. எவ்வளவு விலையா இருந்தாலும் பரவாயில்ல. அத்தை, நான் எதுக்கு புடவை எடுத்துக்கிட்டேன்? நீங்களே நல்லதா ஒரு புடவைய செலக்ட் பண்ணுங்க, அது போதும். இல்லம்மா, நான் செலக்ட் பண்ணா சரியா வராது. கட்டிக்க போறவ நீதானே, நீயே செலக்ட் பண்ணு. இல்ல அத்தை, எங்க கல்யாணத்துக்கு எல்லாமே நீங்களே செஞ்சதா இருக்கணும். அதனால நீங்களே புடவைய செலக்ட் பண்ணுங்க. ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? சரி, நானே எடுக்கிறேன். ஆரஞ்சு கலர். வேண்டாம். இந்த கலர் உங்ககிட்ட இருக்குல்ல? ஆமா அத்தை. வேற கலர் எடுக்கலாம். இது நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பிரைட்டா பார்க்கலாம். அந்த பச்சை கலர் புடவை எடுங்க. பாருங்க.
இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு தீபா. கலரும் நல்லா இருக்கு, பார்டரும் நல்லா எடுப்பா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? பாரு. ஆ எனக்கு பிடிச்சிருக்கு அத்தை. எனக்காக சொல்லக்கூடாது, உண்மையிலேயே பிடிச்சிருக்கா? எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை. கலரு பார்டர் எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப இதையே பேக் பண்ண சொல்லலாமா? சரி ஓகே அத்தை. இதையே பேக் பண்ணிடுங்க.